அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. செஞ்சுக்கலாமா? இன்றைக்கி மைசூர் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு வானலியில் 1/2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 மிளகா வத்தல், ஜீரகம், கொஞ்சம் தேங்காய் சேர்த்து வறுத்து ஆறின பின்ன ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கோயரசாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு ஈயச்சொம்பில் தக்காளி, நறுக்கின தக்காளி, பச்சை மிளகா, புளிக்கரைசல், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் போட்டு கையால் கரைச்சி இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றி குக் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு 5 to 8 மினிட்ஸில் தக்காளியும் வெந்துடும், புளித்தண்ணி வாசனையும் போயிடும். கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்க்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைசூர் ரசம் பவுடர் சேர்க்குறோம். ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். 1 to 2 மினிட்ஸ் கொதிச்சப்புறம் பருப்பு தண்ணி சேர்த்துடலாம். இது தவிர இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், வேணுங்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையை நல்லா தாராளமாக தூவுங்க. ஒரு கொதி வந்தால் போதும். அடுப்பை அணைச்சிட்டு நெய்யில் 1 ஸ்பூன் நெய்யில் கடுகு ஜீரகம் மட்டும் தாளித்து இந்த ரசத்தில் சேர்த்துட்டோன்னா சூப்பரான மைசூர் ரசம் ரெடி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.